ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அருமையான புடலங்காயும் பச்சை பயிரும் முளைக்கட்டி வச்சு அதில் ஒரு கூட்டு ஒன்று பண்ண போகிறோம். இது எப்படி நல்ல டேஸ்ட்டாக நல்ல திக்காக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது 50 கிராம் அளவுக்கு பச்சை பாசி பயிரை நல்லா முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம முளைக்கட்டும் போது இந்த அளவுக்கு வரும். எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம். இதை ஃபைனலாக என்ன பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த காய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த பயர் இருக்குது இல்லைங்களா, இந்த பயரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், முளைக்கட்டை வச்சுருக்கோம். அதை சும்மா லேசாக தண்ணியில் ஒரு வாட்டி அலசிடுங்க. அலசிட்டு இதையும் போட்டுக்கோங்க. புடலங்காயில் மேலே இருக்க அந்த வெள்ளையாக சாம்பல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் நல்லா சீவிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ புடலங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த காய் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்காக இந்த மாதிரி கூட்டு அப்படின்னாலே கொஞ்சம் தளதளன்னு இருந்ததுனா தான் இதை சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுலேயே நல்லா தண்ணி விடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இதில் டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின வச்ச பச்சை பாசி பயிரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழுசாகவே போட்டுக்குங்க. இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் பல்ஸில் போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பல்லு மட்டும் பூண்டு போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலாலாம் ஊற்றிருக்கோம், அதனால் இதையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கூட்டு மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பருப்பெல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ண மாதிரியும் அவியல் மாதிரியும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இது என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு சப்பாத்தி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா புளிக்குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இதை வச்சுட்டு சாப்பிடும் போது நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு பச்சை பாசி பயிரை வச்சுட்டு நீங்கள் ஒரு கூட்டு ஒன்று புடலங்காய் வச்சு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.